கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீர். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்குகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கிய 2 இடங்கள் இந்த பகுதியில் கூறப்படவில்லை. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை திருப்தியாக போஷிக்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு சில சமயங்களில் குறைவுகள் வருகிறது. அப்போது அவர்கள் பொறுமையோடு இருந்து கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய சுய சித்தத்திற்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ரெவிதீமிலே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடுகிறார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் கடன்பட்டவர் போல குற்றம் சுமத்தப்படுகிறார். இந்த சம்பவம் இஸ்ரவேலரின் 5வது முறையீடு ஆகும். அவர்கள் மோசேயிடம் தண்ணீர் வேண்டுமென்று கேட்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை மோசே தங்களுக்கு தண்ணீர் தருவார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம். அல்லது இப்படிப்பட்ட இடத்திற்கு தங்களை கொண்டு வந்ததற்காக அவர்கள் மோசேக்கு எதிராக பேசியிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனத்தாரை தேவனே வழிநடத்தி செல்கிறார். தேவன் அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்துகிறார். இங்கு அவர்கள் பாளையம் இறங்குவதற்கும் தேவனே காரணம். தேவன் அவர்களை சோதிப்பதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறார். தண்ணீருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் எல்லோரும் கானான் தேசத்தில் குடியேறி சுகமாய் ஜீவிக்க வேண்டும் என்பது மோசேயின் விருப்பம். ஆனால் மோசே தங்களையும் தங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போடுவதாக இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுகிறார்கள். இதற்காகவே அவர் எகிப்திலிருந்து தங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசேயின் மீது கோபம் அதிகரிக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் தவனம் அதிகமாகும் போது மோசேயின் மீது கோபமும் அதிகமாகிறது. அவர்கள் ஒரு சூழ்நிலையில் மோசேயின் மீது கல்லெறிய பார்க்கிறார்கள். தங்களை கொன்று போடுவதற்காக மோசே எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றும் அந்த மோசேயை கல்லெறிந்து கொன்று போட வேண்டும் என்றும் இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் மீது கோபமாயிருக்கிறார்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மனுஷர் மீது கல்லெறியும் ஒரு சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தூஷிக்கிறவர்கள், ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறுகிறவர்கள், ஆகானும் அவன் குடும்பத்தாரும், அபிமெலேக்கு, அதோராம், நாபோத், சகரியா, ஸ்தேவான், பவுல். கர்த்தர் தங்களோடு இருக்கிறாரா என்னும் சந்தேகம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கிறார்கள். கர்த்தர் தங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்கும் கேள்விக்கு மெய்யாகவே தேவன் என்பவர் இருக்கிறாரா அல்லது தேவனே இல்லையா என்பது பொருளாகும். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவர் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் சர்வ சிருஷ்டிகளையும் போஷிக்கிறார். தேவன் தம்முடைய பொதுவான பராமரிப்பினால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய பொதுவான பராமரிப்பு எல்லா ஜீவராசிகளுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய விசேஷித்த பராமரிப்புகளையும் அவருடைய விசேஷித்த வாக்கு தத்தங்களையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கு தங்களை விசேஷமாய் ஆதரிக்கிற கர்த்தர் மீது சந்தேகம் வருகிறது. அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருப்பாரா என்று சந்தேகப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ரெவித்தீமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருக்கிறார்கள். தங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டியது மோசேயின் கடமை என்று இஸ்ரவேல் ஜனத்தார் எதிர்பார்க்கிறார்கள். மோசே தங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததினால் அவர் தங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் மோசேயின் மீது பொறுப்புகளை சுமத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போன போது அவர்களுக்கு மோசேயின் மீது நம்பிக்கையும் இல்லாமல் போயிற்று. மோசே தங்களை ஏமாற்றுகிறாரோ என்னும் சந்தேகம் அவர்களுக்கு வந்துவிடுகிறது. ஆகையினால் அவர்கள் மோசேயோடு வாதாடுகிறார்கள். அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் மோசேயின் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள். கர்த்தர் தங்கள் நடுவில் இருக்கிறாரா என்னும் சந்தேகம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்து விடுகிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கவில்லை. கர்த்தர் தங்கள் நடுவில் இருக்கிறார் என்னும் நிச்சயம் இருந்தால் மாத்திரமே அவர்களால் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண முடியும். அவர்களுடைய விசுவாச கண்கள் இருள் அடைந்திருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் பிரத்யட்சமாய் இருக்கிறார். ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் மோசேயை நோக்கி பார்த்து அவரோட வாதாடுகிறார்கள். கர்த்தர் தங்கள் நடுவில் இருக்கிறார் என்னும் நிச்சயம் அவர்களுக்கு இருக்கும் என்றால் அவர்கள் தங்கள் தேவைகளையும் கவலைகளையும் கர்த்தரிடத்தில் முறையிடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு விரோதமாக வாதாடி முறுமுறுக்கும் போது மோசே அவர்களை கடிந்து கொள்கிறார். மோசே அவர்களை நோக்கி, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு பதில் சொல்லும் போது அவர்களை மென்மையாக கடிந்து கொள்கிறார். அவர்கள் மோசேக்கு விரோதமாக வாதாடினாலும் அவர்கள் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் ஜனங்கள் மெய்யாகவே கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறார்கள். மோசே தன்னோட வாதாடுகிற இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுப்பதன் மூலமாக கர்த்தருடைய வல்லமையை சந்தேகப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டு பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தன்னோட வாதாடும் போது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லுகிறார். மனுஷர் நமக்கு விரோதமாக அநியாயமாய் வாதாடும் போது நாம் அவர்களோடு சண்டை போடக்கூடாது. நாமும் அவர்களைப் போல வாதாடக்கூடாது. அவர்களிடத்தில் அநியாயம் இருந்தாலும் நாம் அவர்களோட சண்டை போடாமல் அந்த சூழ்நிலையிலும் மோசேயைப் போல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்துவிட வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள் ஆகிய எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை நாம் மனுஷரிடத்தில் சொல்லும் போது அவர்கள் ஒருவேளை நமக்கு செவி கொடுக்காமல் போய்விடுவார்கள்.
நம்முடைய கர்த்தரோ நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் போது அவர் மிகுந்த கரிசனையோடும் இரக்கத்தோடும் நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் மோசேயோட வாதாடுகிறார்கள், அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பது மோசேக்கு தெரியவில்லை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். மோசேக்கு கர்த்தருடைய உதவியும் ஆலோசனையும் தேவைப்படுகிறது. தன்னுடைய வாதாடுகிற இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே தான் என்ன செய்ய வேண்டும் என்று மோசே கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவருக்கு தம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொல்லுகிறார். மோசே தினமும் இந்த கோலை தன்னோடு எடுத்துச் செல்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்த சம்பவத்தில் மோசே இந்த கோலை இதற்கு முன்பு கடைசியாக பயன்படுத்தினார். ஓரேப் என்பது ஒரு சிறிய கன்மலை. இது 15 அடி நீளமும் 10 அடி அகலமும் 12 அடி உயரமும் உடையது. மோசே இந்த கன்மலையை அடிக்கிறார். இந்த கன்மலையிலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. பின்பு இந்த தண்ணீர் நின்று போயிற்று. மறுபடியும் அற்புதம் செய்து கன்மலையிலிருந்து தண்ணீர் வர வேண்டியதாயிற்று. இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவிசுவாசத்தோடு இருந்தாலும் இங்கு அற்புதம் நடைபெறுகிறது. தேவன் சூழ்நிலைகளினால் மட்டுப்படுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவும் அவிசுவாசிகளுக்கு மத்தியில் அநேக அற்புதங்களை செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் மோசேயோட வாதாடும் போது, அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது மோசே அவர்களை விட்டு பயந்து ஓடி போய்விடக்கூடாது. அவர் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இஸ்ரவேலின் மூப்பரில் சிலரை மோசே தன்னோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய கையிலே கோலை பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போக வேண்டும். மோசே ஜனங்களை பார்த்து பயந்து ஓடி போகாமல், ஜனங்களுக்கு விரோதமாக சண்டை போடாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களுக்கு முன்னே நடந்து போக வேண்டும். மோசேயின் கையில் கோல் இருக்கிறது. மோசே இந்த கோலால் நதியை அடித்தார். எகிப்தியர் மீது வாதைகள் வருவதற்கு மோசே இந்த கோலை பயன்படுத்தினார். அதுபோல தனக்கு விரோதமாக முறுமுறுக்கிற இஸ்ரவேல் புத்திரரை தண்டிப்பதற்காகவோ அல்லது அவர்கள் மீது வாதைகள் வர பண்ணுவதற்காகவோ மோசே இப்போது தன் கையிலே கோலை பிடித்திருக்கவில்லை. ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் புறப்பட பண்ணுவதற்காக மோசேயின் கையில் கோல் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கலக குணம் உள்ளவர்களாகவும் கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை உடனே தண்டித்து போடாமல் அவர்கள் மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் தண்ணீர் தாகமாய் இருந்தபோது கர்த்தர் அவளுக்கு தண்ணீரை கொடுத்து அவளுடைய தாகத்தை தீர்த்து வைத்தார். கர்த்தர் அதுபோல இப்போது இந்த வனாந்தரத்திலே மோசேக்கு தண்ணீர் ஊற்றை காண்பித்திருந்தால் இஸ்ரவேல் புத்திரருக்கு குடிக்க தண்ணீர் கிடைத்திருக்கும். அவர்கள் எல்லோரும் அந்த ஊற்றண்டைக்கு போய் தண்ணீரை குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்கி இருக்கிற ரெவி தீமிலே தண்ணீர் ஊற்று எதுவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அங்கே தண்ணீர் ஊற்றை காண்பிக்கவில்லை. கர்த்தர் ஓரேவிலே கண் மலையின் மேல் நிற்கிறார். கண் மலைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியாது. அவர்களுக்கு மோசேயோட வாதாடவும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் தெரியும். அவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் தெரியாது. கர்த்தர் தங்கள் மீது இரக்கமாயும் மன உருக்கமாயும் இருக்கிறார் என்பது கூட இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியாது. கர்த்தர் மோசேக்கு ரெவி தீமிலே தண்ணீர் ஊற்றை காண்பிக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே தம்முடைய வல்லமையையும் அவர்கள் மீது தாம் வைத்திருக்கிற கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பித்து தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த தீர்மானித்திருக்கிறார். கண் மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. மோசே எங்கு போக வேண்டும் என்றும் அவர் தன்னோடு இஸ்ரவேலின் மூப்பரை அங்கே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்றும்
கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் நடப்பிக்கிற அற்புதத்திற்கு இஸ்ரவேலின் மூப்பர்கள் கண்ணார கண்ட சாட்சிகளாய் இருப்பார்கள். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் தங்கள் நடுவிலே இருக்கிறது என்பதை அவர்கள் பிரத்யட்சமாய் பார்த்து கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். கர்த்தர் நடப்பிக்கிற அற்புதம் ஏதோ ஒரு மூலையில் ரகசியமாய் நடைபெறுகிற சம்பவம் அல்ல. கர்த்தர் தம்முடைய அற்புத வல்லமையை இஸ்ரவேலின் மூப்பருக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வர வேண்டும். கர்த்தர் தங்கள் நடுவில் இருக்கிறார் என்னும் நிச்சயம் அவர்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். மோசே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலரை தன்னோட கூட்டிக் கொண்டு போகும்போது கர்த்தர் ஓரேபிலே மோசேக்கு முன்பாக கண்மலையிலே நிற்பதாக வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது மோசே அந்த கண்மலையை தன் கையில் பிடித்திருக்கிற கோலால் அடிக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம் கண்மலையை அடிக்கிறார். அப்பொழுது அந்த கண்மலையில் இருந்து ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அங்கிருந்து திரளான தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. இப்போதோ கண்மலையிலிருந்து ஜனங்கள் குடிப்பதற்கு ஏராளமான தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் தடாகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சங்கீதம் 114:8. கண்மலையிலிருந்து புறப்படும் தண்ணீர் தேனும் எண்ணெயும் என்று அழைக்கப்படுகிறது. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். உபாகமம் 32:13. ரெவிதீமிலே பாளையம் இறங்கி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் தண்ணீர் தவனமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தாகத்திற்கு தேனையும் எண்ணெயையும் தாராளமாய் கொடுக்கிறார். கண்மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேனை போலவும் எண்ணெயை போலவும் இருக்கிறது. இது அவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது. பொதுவாக கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கும்போது நாம் எதிர்பார்க்காத திசையிலிருந்து நமக்கு நன்மைகள் வரும். கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களின் ஊற்றுக்களை நமக்காக திறந்து கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஏசாயா 43:19-20. நாம் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணினாலும் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின வழியிலே பிரயாணம் பண்ண வேண்டும். நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி பிரயாணம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்றும் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு உதவி செய்வார் என்றும் நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகளும் ஆறுதல்களும் ஜீவ தண்ணீருள்ள நதிகளுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 7:38-39. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் 4:14. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவானவரே மோசேயின் நியாய பிரமாணத்தினால் அடிக்கப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் கொடுக்கும் ஜீவ தண்ணீர் மாத்திரமே ஆத்மாவின் தேவைகளை சந்திக்கும். ஜீவ தண்ணீர் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவின் தாகத்தை தணிக்கும். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர வேண்டும் என்றால் ஊற்று திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
திறக்கப்பட்ட நீர் ஊற்றாக இருக்கிறார். கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு வரும் ஜீவ தண்ணீர் பரிசுத்தமானதாகவும் தெளிவானதாகவும் நம்முடைய ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கக்கூடியதாகவும் நமக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இந்த ஸ்தலத்திலே மோசேக்கு விரோதமாக வாதாடினார்கள். கர்த்தர் தங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று இஸ்ரவேல் புத்திரர் இந்த ஸ்தலத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். மோசே இந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் புதிய பெயரிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களையும் முறுமுறுப்புகளையும் நினைவு கூற வேண்டும். மாசா என்னும் பெயருக்கு பரீட்சை அல்லது சோதனை என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரர் இந்த ஸ்தலத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். மேரிபா என்னும் பெயருக்கு வாதாடுதல் என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரர் இந்த ஸ்தலத்திலே மோசேயோடு வாதாடினார்கள். மாசா என்னும் பெயருக்கு சோதனை அல்லது கர்த்தரை பரீட்சை பார்ப்பது என்று பொருள். மேரிபா என்னும் பெயருக்கு வாதாடுதல் என்று பொருள். தண்ணீருக்காக ஜனங்கள் மோசேயோடு வாதாடினார்கள். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் தினமும் அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்துகிறார். இவ்வளவு காரியம் நடைபெற்ற பின்பும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்பது கர்த்தரை கோபம் ஊட்டும் செயலாகும். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் காணப்படும் அவிசுவாசம் அவர்களை தேவனுடைய கிருபையிலிருந்து விலக்கி போடும்.